அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து குரூப் 2 எக்ஸாம் 48 டேஸ் தான் இருக்குது. ஸோ 48 டேஸில் எப்படி ப்ரிலிம்ஸ் பண்ணிக்கலாம், எப்படி பாஸ் ஆகலாம், ஸோ அதை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். குரூப் 2 இன்னும் 48 டேஸ் தான் இருக்குது. ஸோ கரெக்டாக உட்காந்து படிங்க. கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகி கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் அந்த சர்டிஃபிகேட் வாங்கி இப்போ அந்த மாதிரி ஏம் பண்ணி படிங்க, நம்பிக்கையாக படிங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பாஸ் ஆக முடியும். குரூப் 4 மாதிரி குரூப் 2 இருக்குமா அப்படின்னு நினச்சோம்னா, குரூப் 4 வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ குரூப் 2 இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா தெரில, பட் பார்ப்போம் எப்படி சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இது எப்படி படிக்கணும் அதை பற்றி பார்ப்போம். தமிழ் வந்து 100 கொஸ்டின்ஸ் தெரியும். ஜிஎஸ் வந்து 75 கொஸ்டின்ஸ், மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ். இந்த மூணுமே சேர்த்து 200 கொஸ்டின்ஸ் பட் 300 மார்க்ஸ்னு சொல்லி நமக்கு தெரியும். இது குரூப் 4 குரூப் 2 ரெண்டுமே சேமாக தான் வரும். சொல்லப்போனால் தமிழ் 100 கொஸ்டின்ஸ். இது எப்படி படிக்கணும், நீங்கள் எது படிக்கிறீங்களோ இல்லையோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2017 2025 அதை 24 வரைக்கும் முடிஞ்சிருக்கும். 25 குரூப் 4 வரைக்கும் முடிஞ்சிருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வில் பி மஸ்ட். எது படிக்கிறீங்களோ ப்ரீவியஸ் கொஸ்டின் படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கண்டிப்பாக ஒரு 10 கொஸ்டினாச்சும் வந்துடும். ஸோ அதை நினச்சி படிங்க. தமிழ் 100 மார்க்கு 100 கொஸ்டின் சொல்லி தெரியும். 6th 12th புக்கு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மஸ்ட். ஏன்னா 10th 11th 12th நீங்கள் எது படிக்கிறீங்களோ இல்லையோ எல்லா புக்லையுமே இப்போ எக்கனாமிக்ஸ் தான் 10th புக் வில் பி மஸ்ட்டு. இப்போ நம்ம குரூப் 4 10th புக்கு மஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி குரூப் 2க்கு மஸ்ட்டு தான். குரூப் 2க்கு வந்து அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் குரூப் 2. குரூப் 4னா 10th பேசிக்ஸ் தான் வரும் குரூப் 4க்கு. பட் அதுவே கஷ்டமாக இருந்துச்சு. குரூப் 4 10th பேசிக்ஸ் மாதிரி இல்லை சொல்லப்போனால். ஸோ இப்போ அதுவே கஷ்டமாக இருக்குது. குரூப் 2 டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள் எப்படி எப்படி கேட்பாங்கன்னு தெரில. குரூப் இப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் எடுத்திங்கன்னா 10th 11th 12th மூணுமே முடிச்சிருங்க. 6th to 9th படிக்கிறீங்களோ இல்லையா 10th 11th 12th இந்த மூணுமே முடிச்சிருங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வில் பி மஸ்ட். எது படிக்கிறீங்களோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா அனலைஸ் வச்சு படிங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரிவைஸ் ஆகும். அதே மாதிரி படித்தது வந்து இப்போ நீங்கள் ஒரு 2 days முன்னாடி படிக்கிறீங்கன்னா 2 daysக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா சொல்லி. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் நெருங்கிட்டு தான் இருக்குது சொல்லப்போனால். 6th to 12th புக்கு ஃபுல்லாக படிச்சிருங்க. 10th 11th 12th நான் சொன்னல 10th 11th புக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே தமிழ் பொறுத்த வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் சும்மா நியூ புக் படித்தாலே போதும். பட் தமிழ் புக்கு வந்து நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். தமிழ் நமக்கு எப்போயுமே தமிழ் தான் ஒரு 100 கொஸ்டின்ஸ் தான் ஒரு 95 கொஸ்டின்ஸாச்சு எப்படியாவது வரும் படித்தோம்னா. பட் இந்த குரூப் 4க்கு நம்மளுக்கு ஒரு 50 கொஸ்டின் கூட வராது போல். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 50 கொஸ்டின்குள்ள புக்கில் இருந்து கேட்குற மாதிரி இல்லை. நியூ ஓல்டு அதுக்கு சேர்த்து 50 கொஸ்டின்ஸ் கேட்ட கூட இல்லை. ஸோ பாப்பா எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் 75 கொஸ்டின்ஸ். அது ப்ரீவியஸ் கொஸ்டின் வில் பி மஸ்ட்டுன்னு சொல்லி அது எல்லாத்துக்குமே மஸ்ட்டு தான். மேக்ஸ் எடுத்திங்கன்னா மேக்ஸு ஜிஎஸ் தமிழ் எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் கொஸ்டின் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஜிஎஸ் 30 கொஸ்டின். இது குரூப் 2னால 30 கொஸ்டின் தான் புக்கிலேருந்து வரும். ஒரு 45 கொஸ்டின் சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ் இந்த ரெண்டுமே 45 கொஸ்டின்ஸ் வரும் சொல்லப்போனால். 30 கொஸ்டின்ஸ் தான் புக்கிலேருந்து வரும். ஏன்னா இது குரூப்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் வரும். ஸோ வெளியிருந்து நிறையா வரும். குரூப் 4க்கே வெளியிருந்து நிறையா வந்துச்சு. ஸோ அப்போ ஜிஎஸ்க்கு குரூப் 2க்கு நீங்களே நினச்சி பாருங்கள் ஜிஎஸ்க்கு எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி. குரூப் 2 30 கொஸ்டின்ஸ் புக்கில் இருந்து வரும். ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஐஎன்எம் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த இந்திய தேசிய இயக்கம் அது ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் இது எல்லாமே சேர்த்து 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க புக்கிலேருந்து. 45 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் 45 கொஸ்டின்ஸுமே கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லப்போனால். இப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம குரூப் 4ல் 2025 குரூப் 4லேயே 8 to 10 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுருந்தாங்க. ஸோ இதில் 10 to 20 கொஸ்டின்ஸ் வைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா படிக்க கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜனவரி இப்போ 2025 ஜனவரியிலேருந்து இப்போ ஆகஸ்ட் முடிய அதாவது செப்டம்பர் தான் எக்ஸாம். செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க ஃபுல்லாகவே. ஸோ இதான் ஜனவரி டு செப்டம்பர் இது வரைக்கும் படிச்சுக்கோங்க 2025ல். ஸோ இதான் இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸ் இதுலேருந்து ரொம்ப கேட்க சான்ஸ் இருக்குது. அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்ங்கிறதுக்குலாம் ஒன்றும் அவுட் ஆஃப் சோர்ஸ் தேவையில்லை. பாலிட்டி அவுட் ஆஃப் சோர்ஸ். இந்தியர் சைன்க்கு ரொம்ப முக்கியம் அவுட் ஆஃப் சோர்ஸ் அதை படிச்சுக்கோங்க. இது ஜிஎஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸு. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது படிக்கிறீங்களோ புக்கில் இருந்து 10th 11th 12th 10th தான் இம்பார்ட்டன்ட் புக்கில். 10th புக்கில் உள்ள எல்லா மேக்ஸுமே போட்டு பாருங்கள். அப்போ 10th ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசனிங்ஸ் அடிக்கடி ரீசனிங்ஸில் கேட்க சான்ஸ் ரொம்ப இருக்குது. ரீசனிங்ஸில் பார்த்துக்கோங்க. மூணுமே தான் இம்பார்ட்டன்ட். எது படிக்கிறீங்களோ இல்லையோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்போயுமே சொல்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2017 25 வரைக்கும் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக படிங்க. ஸோ கண்டிப்பாக பாஸ் ஆகும். இந்த 2025 பாஸ் ஆகி கண்டிப்பாக 2026 வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.